ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் பஞ்ச் நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நம்ம பெரியவா ஒரு பண்டிகை ஒரு விழா வருது, எங்கேயான ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை விட வயசுல பெரியவாளா இருக்கு, குரு இருக்கா அப்படின்னா போய் தடால்னு முன்னாடி காலில் தான் விழுவோம், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவ ஆசீர்வாதம் பண்ண 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 நமக்கு அப்படியே நடக்கும். ததாஸ்தோ, ஆரோக்கியமா இருக்கணும், தீர்காயுசா இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறது வழக்கம். அந்த தீர்காயுசா இரு அப்படின்னு சொல்ற அந்த அந்த ஆசீர்வாதம் யாருக்கு அப்படியே பொருந்துறது அப்படின்னா மார்கண்டேயனுக்கு. அவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தான். நம்ம இந்திய சனாதன தர்மத்துல புண்ணிய பூமியில மரணமில்லா பெருவாழ்வு யார் யாருக்கு? அனுமனுக்கு, மகாபலி சக்கரவர்த்தி வியாசருக்கு, விபீஷணனுக்கு, அஸ்வத்தாமனுக்கு, கிருபாச்சாரியாருக்கு, பரசுராமனுக்கு, மார்கண்டேயனுக்கு. இவா எல்லாரும் இன்னமும் சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு நம்மளை சுத்தமா பார்த்துட்டு இருக்கா லோகத்துல. மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா நம்ம பெரியவாளுடைய ஆசீர்வாதம் வேணும். மார்கண்டேயனுக்கு இது பொருந்தாம அவன் இதுவா போயிடுவான் அப்படின்னு அவ அப்பாவுக்கு தெரியறது. 15-16 வயசுலயே பேட போறான் அப்படின்னு அவனுக்கு தெரியறது அவ அப்பாக்கு. அதனால சிரஞ்சீவிகள்ல ரொம்ப முக்கியமான அந்த மார்கண்டேயனுக்கு அவனோட ஆயுசை காப்பாத்துறதுக்கு சிவபெருமானே காலால எட்டி உதைக்கிறார். அவன் போய் சிவபெருமானை கட்டி தழுவி நோடுறான். நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, நீ ஆசீர்வாதம் பண்ணினா என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அது எப்படி சாத்தியமாச்சு? சிவன் இறங்கி அவனுக்கு ஆயுசை கொடுக்கறதுக்கு, மார்கண்டேயன் சிரஞ்சீவியா வாழறதுக்கு நீ எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படிங்கும்போது நீ சிரஞ்சீவியா இருக்கணும்னா சிரஞ்சீவியா எப்போதும் இருக்கணும் அப்படின்னு. அவனுக்கு மார்கண்டேயனுக்கு இளம் வயசுல மரணம் வருதுங்கிறது அவ அப்பாக்கு தெரிஞ்சு விடுறது. இவன் அல்பாயுசு தான் அப்படின்னு. அவர் மிருகண்ட முனிவருக்கு, மகரிஷிக்கு தெரியறது. அதனால அவனுக்கு உபநயனம் சீக்கிரம் பண்ணி வைக்கிறார். சீக்கிரம் பண்ணி வச்ச உடனே அவன்கிட்டையும் சொல்றார் மார்கண்டேயனுக்கு, நீ யாரு வயசுல மூத்தவாளை பார்த்தாலும் உடனே நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த அப்பா சொல்ல அந்த பையனும் கேட்குறான். அப்பா மாதிரி யார் வயசுல மூப்பா இருக்காளோ அவளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு போய் நமஸ்காரம் பண்றான். எல்லாரும் தீர்காயுஷ்மான் பவ, சிரஞ்சீவி பவ அப்படின்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றான். ஆசீர்வாதம் பண்ண 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 எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல அதுவே நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை முன்னாடி வாங்கிக்கோ அப்படின்னு அவ அப்பா சொல்லிடுறா. இந்த பையனும் தப்பாம கேட்கறான், எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். மார்கண்டேயனும் அதே மாதிரி எல்லார்கிட்டையும் வாங்குறா. வாங்கும் போது சப்த ரிஷிகளும் வரா. சப்த ரிஷிகள் அந்த ஆசிரமத்துக்கு வரா. மார்கண்டேயனோ இவ எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கும் போது தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு வாழ்த்துறா. அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிறா இவனுக்கு 12 வயசு வரைக்கும் தான் ஆயுசு, அதுக்கப்புறம் இல்லைன்னு. மரணமில்லா பெருவாழ்வு வேணும் அப்படின்னா அந்த எங்களோட வாக்கு சத்தியத்தை பேசணும். அதாவது தீர்காயுஷ்மான் பவங்கிறது நாங்க சொன்னது சத்தியம், அந்த சத்தியம் அப்படியே நடக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாக்கு பொய்த்து விடக்கூடாது, நாங்க சொன்னதும் அப்படியே நடக்கணும். அப்போ இந்த பிரச்சனையை பிரம்மா கிட்ட எடுத்துட்டு போறா. பிரம்மா கிட்டையும் மார்கண்டேயன் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். மார்கண்டேயனும் இப்படிதான் அந்த வாழ்நாள் முழுக்க எல்லார்கிட்டையும் ஆசி வாங்கிக்கிறார். எல்லாருடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து அவன் தலையெழுத்தையே மாத்தி விடுறது. அந்த சத்தியத்தையே கடைபிடிக்கிற இந்த ஞானிகள் இருக்கா இல்லையா, அவளுடைய ஆசீர்வாதம், அவளுடைய பேச்சு பொய்க்காது, அது அப்படியே நிறைவேறி விடுறது. அதனாலதான் சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி மார்கண்டேயனை காத்து ரட்சிச்சு
அப்போ காலன் வர சமயம் காலால எட்டி உதைக்கிறார். அப்போ எட்டி உதைச்சிட்டு அவனுக்கு சிரஞ்சீவியா வாழற பட்டத்தையும் கொடுத்துடுறார் சிவபெருமான். பகவான் கிருஷ்ணரோ என்ன பண்றாரு, அன்னியிலேருந்து பெரியவா யார் வந்தாலும் அவரும் காலில் விழ ஆரம்பிச்சுடுறார் கிருஷ்ணன். பெரியோர்களை விழுந்து வணங்குறது நம்ம பாரம்பரியத்துல ஒன்னாவே போயிடுது. அதனாலதான் எந்த பண்டிகை, விழா காலம், பூஜை, பிறந்த நாள், எந்த மாதிரி விழாவா இருந்தாலும் அவ பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கணும், சகல சௌபாகியம் கிடைக்கணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், சிரஞ்சீவி பவ அப்படின்னு எல்லா வாழ்த்தையும் அவ வாங்கிக்கணுங்கிறது அவளுடைய ஆசை. இது சொல்ல 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 அஷ்டதிக் பாலகர்கள் என்ன பண்ணுவா, ததாஸ்தோ ததாஸ்தோ அப்படின்னு நீ என்ன சொல் பேசுறியோ அதுக்கு வாழ்த்து தெரிவிப்பா. அப்படியே நடக்கட்டும், நீ என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கட்டும்ங்கிறது பொருள் ததாஸ்துக்கு. அதனாலதான் எண்ணி பேசு, எண்ணியதை பேசாதே, நல்லதை பேசு, நல்லதை சிந்தனை செய், நல்லதை செயலாக்கு, நல்ல பழக்க வழக்கங்களோட இரு, நல்ல ஒழுக்கம் தன்னால வந்துடும் அப்படின்னு சொல்றது உண்டு. இது பெரியவாளுடைய வாக்கு. அதனாலதான் அந்த மட்டமான எப்பேற்பட்ட விதி மட்டமா இருந்தாலும் அந்த விதியையே மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டு. அதனாலதான் அந்த பழக்கம் யார் பெரியவா இருந்தாலும் ஒரு பிறந்த நாளோ, ஒரு கல்யாண நாளோ, ஒரு திருமண நாளோ, எங்க இருந்தாலும் ஒரு பெரியவா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அவ பிறந்த இந்த ஜீவ சமாதிகளுக்கு போறது, போய் 5 நிமிஷம் பொறுமையா உட்காந்துக்கிறது, உன் மனக்குறைகள் எல்லாம் கொட்டி தீக்கிறது. நீ எதையுமே கேட்கவே வேண்டாம், எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கவே வேண்டாம். எதையுமே கேட்காம ஒரு நமஸ்காரம், என் மனம் வந்து உன் நமஸ்காரம் பண்றேன், நீ ஆசீர்வாதம் பண்ணு, அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே போறோம். உனக்கு தன்னால மற்ற காரியங்கள்லாம் நடக்கும். பெரியவாளுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றது அதுக்காக தான். நம்ம குடும்பத்துல இருக்கிறவா பாட்டி தாத்தா அம்மா அப்பாளுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும். இந்த ஆசீர்வாதம் பண்ணும்போதே உனக்கு எல்லாம் என்ன கொஞ்சம் தலையெழுத்து மாற்றணும், நம்ம கர்ம வினைகளை ஏதானு விட்டக்குறை தொட்டக்குறை ஏதானு இருந்து நம்மளை படுத்துறதுன்னா அதுவும் கூட நேராயிடும், பேலன்ஸ் ஆயிடும் இந்த கணக்கு. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.